காரைக்குடி வள்ளல் அழகப்பர் அவர்கள் திருச்சூர்ல ஒரு நூற்பாலை திறக்க விரும்புறாங்க. அதை நீங்க தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு ஒரு தலைவருக்கு அன்போடு கடிதம் எழுதுறாங்க. நான் தான் எந்த பதவியிலும் இல்லையே, பிறகு ஏன் என்ன அழைக்கிறீங்க, இதற்கு விளக்கம் தர முடியுமா அப்படின்னு அந்த தலைவர் பதில் கடிதம் போட, வள்ளல் அழகப்பர் அவர்களோ கரைப்படியாத கரம்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட திருக்கரத்தாலதான் இந்த நூற்பாலையை திறக்கணும் அப்படின்னு விரும்பினேன். அப்போது என் மனதுல தோன்றியதோ நீங்க தான் அப்படின்னு மறுகடிதம் எழுதுறாங்க. ஆமாங்க, கரைப்படியாத கரமும் கள்ளம் இல்லாத உள்ளம் கொண்ட அந்த தலைவர் யார் தெரியுமா? ராமசாமி ஐயாவுக்கு அடுத்ததாக சென்னை மாகாணத்தை ஆண்ட முதல்வர் PS குமாரசாமி ராஜா அவர்கள் தாங்க. நான் பதவி விலக சம்மதிக்கிறேன், என்னை விட யோக்கியம் இந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ராமசாமி ஐயாவாலேயே அடையாளம் காணப்பட்டவங்க தாங்க PS குமாரசாமி ராஜா அவர்கள். சுதந்திர போராட்ட தியாகி காமராஜர் ஐயாவுடைய இளமை காலத்து நண்பர். முதல்வர் பதவியை கொடுத்த போது மறுத்தாங்க. காமராஜர் ஐயா ராமசாமி ஐயாவுடைய வற்புறுத்தலாலேயே பதவியையும் ஏற்றுக்கொண்டு மக்களுக்காகவே வாழ்ந்த மகத்தான மனிதர் PS குமாரசாமி ராஜா அவர்கள் தாங்க. இப்படி ஒரு முதல்வரை உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.